தமிழக அரசியல் களம் தற்பொழுது அடுத்தடுத்த பரபரப்புகளுக்கும் உட்கட்சி பூசல்களுக்கும் பஞ்சமில்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே செங்கோட்டையன், புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருடையே புகைந்து கொண்டிருக்கும் மனக்கசப்புகள் இருந்து வருவதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தற்போது அடுத்தடுத்து அரங்கேறும் சம்பவங்கள் விரைவில் ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற அளவுக்கு அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. இதன் உச்சகட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கட்டாலங்குளத்தில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் அழகுமுத்துக்கோனின் 316வது பிறந்த நாள் விழா முழுக்க முழுக்க அரசியல் ஈகோ சண்டைகளின் கூடாரமாக மாறியுள்ளது. அரசு விழாவாக அறிவிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் அமைச்சர்களுக்கு இடையே இருக்கும் உச்சகட்ட பகைமை மற்றும் தாவேகா கோஷ்டி மோதல்கள் மிக வெளிப்படையாக வெடித்து அங்கு வந்திருந்த பொதுமக்களையும் தொண்டர்களையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா மாவட்ட ஆட்சியரை மீண்டும் அழைத்து கொண்டு வந்து தனியாக மாலை அணிவித்தார். அவர் சென்ற சில நிமிடங்களுக்கு பிறகு மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மீண்டும் மாவட்ட ஆட்சியரை துணைக்கு அழைத்து கொண்டு தனியாக வந்து மாலை அணிவித்தார். அரசு விழா என்று அறிவித்துவிட்டு ஒரே மேடையில் இணைந்து வர வேண்டிய இரு அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியரை தலா ஒரு முறை பகடைக்காயாக பயன்படுத்தி மொத்தம் 3 முறையாக தனித்தனியே வந்து மரியாதை செலுத்தியது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வழக்கமாக இத்தகைய அரசு விழாக்களில் மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து மரியாதை செலுத்தி மாவீரர் அழகுமுத்துக்கோனின் வாரிசுகளை கௌரவித்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதுதான் மரபு. அமைச்சர்களின் இந்த தாமத போக்காலும் தனித்தனி வருகையாலும் அங்கு திரண்டிருந்த மற்ற அமைப்பினரையும் பொதுமக்களையும் உள்ளே அனுமதிக்க காவல்துறையினர் தயக்கம் காட்டியதால் விழா அரங்கமே போர்க்களமாக மாறியது. ஏற்கனவே மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய அரசு விழாவில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பங்கேற்க வராததால் அதிருப்தி அடைந்த அமைச்சர் நிர்மல்குமார் வந்த வேகத்திலேயே மேடையை விட்டு விறுவிறுவென புறப்பட்டு சென்ற சம்பவம் அண்மையில் அரங்கேறியது. பொதுவாக ஒரு அமைச்சர் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னின்று நடத்துவதுதான் வழக்கம். ஆனால் அமைச்சர் நிர்மல்குமார் பங்கேற்ற அந்த விழாவில் அவரையும் அவருடன் வந்த ஒரு சிலரை தவிர எந்த ஒரு தாவேகா சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது முக்கிய நிர்வாகிகளோ எட்டி கூட பார்க்கவில்லை. அமைச்சர்களுக்குள் ஒற்றுமை இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள் இணக்கம் இல்லை என்ற அவல நிலை தொடர்வதால் இந்த ஈகோ சண்டைகளின் விளைவாக விரைவில் தாவேகாவினர் எந்த பக்கம் வேண்டுமானாலும் செல்லலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது.